ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் ஃபிக்சல் எல்இடி தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரக்ட் ஃபிக்சல் கிடையாது, மல்டி கலரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே 12 வோல்ட்டில் டேரக்ட் ஃபிக்சல் தான் பார்த்துருப்போம். ஸோ ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் 12 வோல்ட் ஃபிக்சல் எல்இடி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாவும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து டேட்டா நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இன்பில்ட்டாக வரும். ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஃபிக்சல் எல்இடி எந்த மாதிரிலாம் இருக்கும், ஸோ என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட்டு. ஸோ ஒரு அந்த பல்புலையுமே மூணு சின்ன சின்ன பல்பு இருக்கும். ஸோ ஒரு அந்த சின்ன அந்த கண்ணாடி இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பல்ப் வரும். ஸோ இதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் 3 ஆம்ஸ். 12 வோல்ட் 3 ஆம்ஸ்ன்றது எல்லா செட்டுக்குமே. இதில் மொத்தம் 30 அந்த மாதிரி சின்னதாக அந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி பல்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. ஒரு பல்புக்கு இன்னொரு பல்புக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 30 ஸ்லாட் இருக்கும். அந்த மாதிரி சின்ன ரவுண்டில் ஸ்லாட்டில் வந்து 30 இருக்கும். ஸோ அதே மாதிரி 5 வோல்ட்டில் நம்ம ரன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி 3 பின் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்க ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேட்டா வந்து இன்பில்ட்டு தான். ஸோ ஆனால் இதில் ப்ரோக்ராம் நம்ம வந்து டேட்டா வந்து பவர் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது வந்து இன்பில்ட் அப்படின்ற மாதிரி கடைசியில் சொல்லிட்டாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா நான் பவர் சப்ளை கொடுக்குறதுன்னு நினச்சிட்டேன். இப்போ வந்து இன்பில்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து அந்த ப்ளூ கலரில் தெரியுது பாருங்கள். ஸோ அது வந்து ப்ளஸ்ஸு, அந்த நார்மலாக அந்த கோல்டு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து மைனஸு. ஸோ அதே மாதிரி தான் அந்த 3 பின்லுமே இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம 12 வோல்ட்டு கடையில் இந்த பவர் சப்ளை கொடுக்குறோம்ல, ஸோ அது வாங்கிட்டு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அது எல்லாமே நான் காட்டுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபீமேல் பின் இருக்குது இல்லையா, ஸோ அந்த 5 வோல்ட் ஃபிக்சல் வரைக்கும் ஃபீமேல் பின்னில் தான் நம்ம பவர் சப்ளை டேட்டெலாம் கொடுப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபீமேல் பின்னில் கொடுக்குறோம். எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பின் இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் உங்கள் எக்ஸ்ட்ரா செட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணணுனாலுமே அந்த மாதிரி ஜாயின் பண்ணி லூப் பண்ணிட்டு போடலாம். ஸோ சீரியஸாக எவ்வளோ பல்ப் பின்னாலும் கனெக்ட் பண்ணலாம். நம்ம ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங் அதை எண்டில் வந்து ஃபீமேல் பின் இருக்கும். அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ டைட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்லாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ரோல் பண்ணிங்க அப்படின்னாவே டைட் ஆகிடும். ஸோ இது வந்து நான் இன்னொரு ஃபிக்சல் எல்இடி வாங்கினீங்க அப்படின்னா சொல்கிறேன். இப்போ வந்து இது ஒரே ஃபிக்சல் எல்இடி தான் நான் எண்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் புதுசாக வாங்கும்போது இன்னும் ஜாயின் பண்ணிக்கலாம். லென்த்து எனக்கு பத்தலைப்பா அப்படின்னா, இது வந்து 30 பல்ப் இருக்கும் டோட்டலாக. அப்படி உங்களுக்கு லென்த்து பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர்ன்றது ப்ளஸ்ஸு, அந்த நார்மலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைனஸு. ஸோ இதை நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம வீட்டில் ரிசீவர் இருக்குங்க இல்லையா, ஸோ சன் டைரக்டோ ஏர்டெல்லோ அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 12 வோல்ட் கொடுப்பாங்க. 12 வோல்ட்டு 2 ஆம்ஸ் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் 3 ஆம்ஸ் இருந்தாலே வாங்கிக்கோங்க, இல்லை 1 ஆம்ஸ் இருந்தாலே பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஆம்ஸ் கம்மி பண்ண பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். ஆம்ஸ் அதிகப்படுத்திங்க அப்படின்னா பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். 3 ஆம்ஸ்க்கு மேலே போக வேணாம், 3 ஆம்ஸே போதும். ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரிசீவரில் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து நான் ப்ளக் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு நீங்கள் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இது எல்லாமே நான் மல்டிமீட்டரில் காட்டுறேன். 12 வோல்ட் வருதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிசி சைடில் வச்சுக்கிறேன். டிசி 20 வோல்ட்டில் வச்சுட்டு செக் பண்ணுற பாருங்க. அந்த பின்னில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் கிடைக்கும், வெளியே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ 12 வோல்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து அந்த ஃபிக்சல் லைட்லேயும் நம்ம அந்த ப்ளஸ்ன்றதை உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணணும். மைனஸ்ன்றதை மேலேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைட் எரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஆம்ஸு. நான் அதை யூஸ் பண்ணுறது இப்போ 2 ஆம்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நாங்கள் பாருங்கள் இப்போ ப்ளக் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பின்னில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு. ஸோ உங்கள்கிட்ட பின் இல்லை அப்படின்ற போது நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் மைனஸ் கொடுக்குறாங்க. இந்த பின்னில் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம 2 செட்டு கனெக்ட் பண்ணும்போது இன்னொரு லூப் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த பின் யூஸ் ஆகும். இப்போ வந்து நார்மலாக அந்த ப்ளஸ் மைனஸ்ன்றது கொடுத்தாவே போதும், இந்த பின்னுன்றது யூஸ் ஆகுது. இது ஒரு சில பின்லாம் கடையிலே கூட விற்கிது. மெயில் பின்னுக்கு ஃபீமேல் பின்னை கனெக்ட் பண்ணி இன்புட் கொடுக்கலாம், இல்லை அவுட்புட் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ப்ளஸ் மைனஸ் மட்டும் கனெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ்ன்றதை நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மைனஸை கனெக்ட் பண்ணிவிடுவோம், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மைனஸை கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா ஓரம் வச்சுட்டு மைனஸ் வந்து முறுக்கிடுங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணிடுங்க.
ப்ளஸ்ன்றதை உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிளிங்க் ஆச்சு. அது அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோராக இருக்க சார்ஜ்னால லைட்டாக பிளிங்க் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து சுவிட்ச் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக இதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரன் ஆகும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு டேட்டாவும் வாங்க தேவையில்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு செட்டும் ஒரு 12 வோல்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பிரைட்னஸை பொறுத்த வரையும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. அந்த 5 வோல்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ரூமில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் ரூமு பூராமே பிரைட்னஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரைட்னஸ் இது வந்து கொடுக்குது. ஏன்னா ஒன்றுத்துலேயும் ஒரு 3 பல்ப் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன எஸ்எம்டி பல்பு. ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு நிறைய இது வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்க்ரூ போட்டிருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கார்னர் ஆப்போசிட்டில் நீங்கள் ஏதாவது ஹுட்டு மாதிரி வாங்கி அதில் ட்ரில் போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த பஸ்ஸில் இந்த பைப்பில் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரில் போட்டு ஒரு லைனாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா பல்ப்லேயுமே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்க்ரூன்றது போடுறது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். இல்லை வந்து நார்மலாக வேறு ஏதாவது பைப்லேயோ அந்த மாதிரி டேக் அடித்தாலுமே உங்களுக்கு ஓகே தான். ஆனால் சவுண்ட் சிஸ்டத்துக்கு பொறுத்த வரையும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஷின் மார்க் தான். ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கண்ணாடி கிடையாது, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போக யூஸ் பண்ண முடியாது. இந்த வீட்டு பர்பஸ், இந்த ஒரு சில இந்த பஸ்ஸுக்கு இந்த மாதிரி வைக்கிறது அப்படின்னா ட்ராவல்ஸ் அந்த மாதிரி 2 வீலர்ஸில் சின்னதாக வைக்கிறேன், ஒரு 4 இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். மற்றபடி சவுண்ட் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகாது. மல்டி கலரில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதிலே ரன் ஆகுறது, கலர் மாறுறது, எல்லா டிசைன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு 20 டிசைன்ஸ் பக்கம் இதில் கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ண வரையும். ஸோ என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்றதை நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன டிசைன் இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ பிரைட்னஸ் பாருங்கள். பிரைட்னஸை பொறுத்த வரையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ரூமில் வந்து லைட் ஆஃப் பண்ணால் கூடமே ஸோ நல்லாவே பிரைட்னஸ் இருக்குது. ஸோ இது இப்போ என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு பல்பில் என்ன மாதிரிலாம் வருது அப்படின்றத காட்டுறேன். ரொம்பவே ஷார்ட்டாக வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பிரைட்னஸ் பாருங்கள் ரொம்பவே நல்லாவே இருக்குது. இப்போ வந்து என்னென்ன டிசைன்ஸ் வருது அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க இடத்துல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரன் ஆகிற டிசைன்ஸு. ஸோ ஒரு கலராக மாறுறது, இப்போ மேலேயும் கீழேயும் போயிட்டு வர மாதிரி, சென்டரில் கலர் விரிகிற மாதிரி எல்லா டிசைன்ஸுமே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா அப்படி நம்மளோட டேட்டாவை ஆட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் போடுறேன். அது எப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம டேட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் தான் கொடுத்தாகணும். அது எப்பவுமே இருக்கிற ப்ரொசீஜர் தான். அதுக்கு 5 வோல்ட் கொடுத்துட்டு இந்த லைட்டுக்கு மட்டும் 12 வோல்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து 5 வோல்ட் வருது இல்லைங்களா, அது இருக்கிற டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுக்குற மாதிரி நான் அடுத்து ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஸோ அதையும் பாருங்கள். இதில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்றதை நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து சவுண்ட் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகாது. இந்த சாமி ரூம் அந்த மாதிரி, அப்புறம் வீட்டில் சும்மா டெக்கரேட் பண்ணுறவங்களுக்கு, இந்த பஸ்ஸில் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இதில் ஸ்க்ரூ போட்டு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஸோ ஆனால் சவுண்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் இது உங்களுக்கு யூஸ் ஆகாது. இல்லைனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். வேறு ஏதாவது டிசைன்ஸுக்கு மாதிரி இல்லை ஸ்டேஜில் ஏதாவது போடுற மாதிரி அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த பில்டிங் இந்த மாதிரிலாம் போட முடியாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து இருப்பது உங்கள் தமிழ். பாய்.